Hi friends, welcome to Cinema Sambhavam. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வேகன்சி 2007 நிம்ராய்ட் ஆண்டல் டைரக்ஷனில் ஆண்ட்ரஸ் செகுலா கேமரா ஒர்க்கில் கேட் பெக்கின்சேல் லியூக் வில்சன் நடித்து வெளியாகிருக்கிற படம் தான் இந்த வேகன்சி. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேமிலி பார்ட்டியை முடிச்சுட்டு காரில் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்குறாங்க. அது ஒரு நைட் டைமாக இருக்குது. ஒரு மவுண்டெயின் ஏரியா மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த கார் போய்கிட்டே இருக்குது. இவங்க ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த காரும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது ஒரு பாயிண்டில். ஸோ அங்கே யாருமே இல்லை. ஏதாவது பக்கத்தில் ஒரு கேரேஜ் கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு கேரேஜும் இருக்குது. அங்கே வந்து அந்த மெக்கானிக் வந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். பட் ரிப்பேர் பண்ணி கொடுத்தும் ஒரு 1 கிலோமீட்டர் போய் திரும்பவும் அது பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ திரும்பவும் அவங்க வந்து இருட்டில் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டார்ச் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமா, தங்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போன உடனே என்ன பண்ணுறான், அந்த மேனேஜர் வந்து இவங்களுக்கு வந்து ஹனிமூன் சூட் ரூமை கொடுக்குறான். ஸோ ஹனிமூன் சூட் ரூம் கிடச்ச உடனே நமக்கெல்லாம் ஆஹா, இனிமேட்டு படம் வெறும் கில்மா காட்சியாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அங்கே போன உடனே என்னென்னா, இவர் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோ பிளேயரும் ரெக்கார்டர் டேப்பும் இருக்குது. அதை போட்டு ஏதாவது படம் இருக்குமான்னு செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த ரூமில் தங்கினவங்களாம் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற வீடியோ வந்து அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களே கொல்ல போகிறாங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த ரூம்லேருந்து அவங்க உயிரோடு தப்பிச்சு வந்தாங்களா, அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் எப்படி தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தில் வர ஒரு ஹாரர் எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் நமக்கு ஃபீலிங் கிடைக்கும். அதே போல் இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்கும். நைட் ஷாட் நிறையா இருக்கும். அதே மாதிரி லைட்டிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ஒரு படத்தில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டனல் வழியாக போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயின் வந்து தொணன்னு பேசுவாங்க. அப்போ நமக்கே அது ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ ஹீரோ டக்குன்னு சொல்லுவார், சும்மா பேசாமல் வரியா இல்லையான்று. இது வந்து நம்ம சொல்லணும்னு நினைப்போம். கரெக்டாக அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப யதார்த்தத்தோடு மேட்ச் ஆகும். இப்படி படத்தில் வந்திருக்கு வந்து 1 hour 25 minutes படம் ஓடுது. இது வந்து நமக்கு ஒரு அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக தான் போயிட்டுருக்கும் படத்தை. ஆனால் இன்னும் ஒரு 2 hours கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஹாரர் மூவியாகவே இது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. படத்தில் மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹாரர் விரும்பிகளுக்கும் இது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் செட் ஆகும். கண்டிப்பாக டைம் கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.